நாங்கள் வந்து கொழும்புல இருக்கிறோம். இப்போ கொழும்புலேருந்து கண்டிக்கு போயிட்டுருக்குறோம். அருமையான ஏரியா. முன்னாடி பாருங்கள், மாகநுகர அப்படின்னு ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்கு. வணக்கம். வணக்கம். இப்போ ஸ்ரீலங்கா எல்லாம் ரவுண்ட் அடிச்சிங்க இல்லையா, எப்படி இருக்கு? இலங்கை வந்து அந்த இலங்கையுடைய அந்த ஈழப் போராட்டம் கடைசியாக நடந்த அந்த போருக்கு அப்புறம் நான் வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் போயிருந்தேன். அப்போ ரொம்ப பதஷ்டமாக இருந்தது. நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அதாவது 2009 சம்பவம் நடந்தது. 2010 போயிருக்கேன் நான். அதுக்கப்புறம் இப்போ நான் போனேன் கடந்த மாதம். போனப்போ இலங்கையில் வந்து இலங்கை வந்து ரொம்ப சிறப்பாக எல்லா பகுதியிலையும் மக்கள் வந்து பழைய மாதிரி வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறத பார்க்க முடிஞ்சது. அதில் குறிப்பாக வந்து இலங்கையில் நான் வந்து குறிப்பாக இலங்கையை பார்த்தோம்னா அந்த நடுவில் இருக்கிறது மலைப்பகுதி, மலைநாடு, சுற்றி இருக்கிறது நம்ம பிளைன்ஸ் மாதிரியான பகுதி. எல்லா பகுதிகளுக்கும் நான் போனேன். அதில் போகும்போது எனக்கு வந்து பெரிய பாதிப்பை கொடுத்தது வந்து யாழ்ப்பாணம். ஏன்னா யாழ்ப்பாணம் அப்படிங்கிறது உலகிலேயே மிக சிறந்த ஒரு பகுதி. அது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அங்கே வாழ்ந்தக்கூடிய மக்கள் வந்து கல்வி அறிவில் ரொம்ப சிறந்து விளங்குறவங்க, பொருளாதார ரீதியாக வந்து பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றவர்கள். ஸோ அதனால தான் அவங்க உரிமைகளாக ஒட்டி பேச ஆரம்பித்தாங்க. அந்த பகுதி வந்து ரொம்ப வளர்ச்சி இல்லாமல் அந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அந்த சுவடுகளை அங்கே வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக என்னை வந்து ஒரு தோழி, ஒரு பெண் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, எல்லாம் போரில் இறந்துட்டாங்க. சில எங்களுடைய உறவினர்கள் கடத்திக்கிட்டு போனாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி தனிமைப்பட்டு ஒரு உளவியல் ரீதியான பாதிப்புக்கு உள்ளானவர்களை நான் வந்து அங்கே பார்த்தேன். அது நமக்கு ஒரு பெரிய மன வேதனை வந்து கொடுத்தது. அதே மாதிரி அது யாழ்ப்பாணமும் ஒரு நல்ல வளமான ஒரு பகுதி. அது நல்ல சூடு இருக்கக்கூடிய பகுதினால் நல்ல வளமாக எல்லா இதுவும் விளையக்கூடியது. அதில் சில பகுதியில் போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசு வந்து இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்த பல இடங்களை வந்து சாதாரணமாக ஜனங்க போகலான மாதிரி திறந்து விட்டுருக்காங்க. இருந்தாலும் சில இடங்கள் வந்து இரவு நேரத்தில் மூடிடுறாங்க, 2 சைடு மூடிடுறாங்க, போக முடியாது. அப்போ மக்கள் அங்கே சொல்லும்போது சொல்கிறாங்க, இதெல்லாம் எங்களுடைய நிலம். ஒரு இடத்துல நான் பார்த்தேன் வந்து ஒரு மயிலட்டி அப்படின்னு ஒரு ஊருக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். போகும்போது அவங்க சொன்னது வந்து கிட்டத்தட்ட 6000 ஏக்கர் நிலம் இராணுவத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இராணுவம் அங்கே முகாம் வச்சது மட்டும் இல்லை, அந்த எங்கள் நிலத்தில் அவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பண்ணி அதில் வர்ற வருவாயை அவன் கொண்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு யாரோ வந்து என்னமோ பண்ணுற மாதிரி அது வந்து தோணுது. ஆனால் புதிய அரசு இப்போ என்ன சொல்லுதுன்னா, அதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு அந்த யார் உரியவர்களோ அவர்களுக்கே கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஏக்கர்லாம் விடுவிச்சிருக்காங்க. மற்ற இடங்கள் வந்து இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சாலைகள் எல்லாம் எங்கே வேணாலும் யார் வேணாலும் போகலாம். ஆனால் கண்காணிப்பிலே இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், வெளியில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அங்கே ஒரு பெரிய இது அது வரும் இது வரும் மாதிரி வெடிச்சிருந்த மாதிரி சொல்கிறனால யாராவது ஏதாவது பண்ணுனா மீண்டும் இலங்கையில் அது ஒரு பின்னோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இலங்கை வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து அந்த போர் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா சிங்கப்பூர் மாதிரி மிக சிறந்த ஒரு நாடாக அது வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு அது வளமான இடம். அப்போ இப்போ இருக்கக்கூடிய அரசு குறிப்பாக உழைக்கும் மக்களுடைய சிந்தனையை உள்ளடக்கியவர்கள் தான் இன்றைக்கி அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும். குறிப்பாக யாழ்ப்பாணம், மன்னார் அந்த மாதிரியான பகுதியில் ரொம்ப பின்தங்கி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத அரசு வந்து இன்றைக்கி உணருது. அதனால் அந்த பகுதியில் வேலை வாய்ப்பு, அந்த பகுதியில் விவசாயம், அந்த பகுதியில் தொழில் தொடங்குவதெல்லாம் பெரிய லெவலில் பண்ணணும்னு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அந்த நாட்டுடைய இப்போ இருக்கக்கூடிய அதிபர் வந்து கொடுக்குறாரு. அந்த கட்சியும் கூட கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ அவர்கள் ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் தான், அதுக்குள்ளே இதெல்லாம் பண்ண முடியாது. இன்னும் 4-5 ஆண்டுகள் இருக்கிறது. அதுக்குள்ளே அதுக்கான முயற்சிகள் வந்து நடக்கும். அப்போ அந்த சம்பவம் நமக்கு என்ன பட்டது அப்படின்னா, ஏன்னா அங்கே என்ன மாற்றம் வரணும் அப்படின்னாலும் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் தான் அதை சொல்லணும்.
வெளியே இருக்கவர்கள் அதை தீர்மானிக்கக்கூடாது. இப்போ வெளியே இருக்கவர்கள் அங்கே தேவையில்லாத குழப்பங்களை, அந்த மக்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணுறதை தடுக்கணும், இல்லைன்னா அது வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. அதே மாதிரி நான் வந்து மலையகத்தில் குறிப்பாக ஒரு ஹட்டனுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்துக்கு போனோம். ஏன்னா நாங்களும் நீலகிரியில் தோட்டப்பகுதியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறனால அதே மக்கள் அங்கே இருக்காங்க. போய் பார்க்கும்போது இலங்கை என்னன்னு கேட்டால், இலங்கையில் அவ்வளவு போர் நடந்தும் கூட, அவர்களுக்கு அவ்வளவு பொருளாதார இழப்பு வந்தும் கூட, அந்த இழப்பை எல்லாம் சரி பண்ணி கொடுத்தது மலையகத்தில் இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் தான். அவர்களுடைய உழைப்பு தான். குறிப்பாக தேயிலை இருந்து வந்த வருமானம். அப்போ தேயிலை தோட்டங்கள் தான் இலங்கையை வந்து உலக நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தினது. உலகம் முழுவதே சிலோன் டீ அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். அந்த டீயை உருவாக்குனது அந்த மக்களுடைய கண்ணீரும் வேர்வையும் தான். அந்த மக்களுடைய நிலையை நேராக பார்க்கணுங்கிறதுக்காக சில பகுதிகளுக்கு போனோம். அப்படி போகும்போது அட்டனுக்கு பக்கத்தில் ஒரு தோட்டத்துக்கு நாங்கள் போகும்போது அந்த மக்கள் வந்து ரொம்ப பரிதாபமான சூழலில் அங்கே இருக்கிறாங்க. பல தொழிற்சங்கங்கள் அது அந்த மக்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தாங்க கூட, அந்த மக்கள் வந்து இன்னும் அவர்களுக்கு ஒரு சொந்தமாக நிலம் இல்லை, ஒரு சொந்தமாக வீடு இல்லை. ஏன்னா 200 ஆண்டுகளாக அந்த மக்கள் வந்து தொடர்ந்து அடிமைகளாகவே வைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசும் கூட அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் நிலம் குறிப்பாக காணி கொடுப்போம் அப்படி வாக்குறுதி கொடுத்துருக்கு, அது செய்வோன்னு பேசுகிறாங்க. ஆனால் அது இன்னும் நடக்கலை. ஸோ அது வந்து நமக்கு என்ன பட்டது அப்படின்னா வந்து அப்படியே ஒப்பிட்டு இங்கே பார்க்கும்போது அங்கேருந்து 64ஆம் ஆண்டு சிரிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம் போட்டு இங்கே வந்தவர்களும் அதே நிலையில் தான் இருக்காங்க. இங்கே இப்போ டான்டி போன்ற நிறுவனங்கள்லாம் பல 1000 கோடிகளை அரசுக்கு ஈட்டி கொடுத்தது. இப்போ அது நஷ்டம்னு சொல்லி பாதியை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட தற்காலிக தொழிலாளர்கள் வேலையை விட்டே நீக்கிட்டாங்க. இதுவரைக்கும் அவங்கள வேலைக்கு எடுக்கலை. அதுக்காக மக்கள் போராடுறாங்க. எங்களை போன்ற அமைப்புகளாக போராடிக்கிட்டு இருக்கு. இதே நிலை தான் அங்கேயும். அப்போ எங்களுக்கு என்ன பட்டதுன்னா, கிட்டத்தட்ட அங்கேருந்து வந்த மக்கள் வந்து 6 லட்சம் மக்கள் இந்தியாவுக்கு வந்தவர்கள். இலங்கையில் அங்கேயே செட்டில் பண்ணவங்க 3.5 லட்சம். இன்னைக்கு அது வந்து மக்கள் தொகை பெருகி இந்தியாவில் மட்டுமே 25 லட்சம் மலையக தமிழர்கள் இருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகமாக இருக்காங்க. இலங்கையில் அந்த மலையகத்தில் குறிப்பாக 15 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. இந்த 15ம் 25ம் ஒன்றா சேர்ந்தால் இலங்கையுடைய ஆளுங்கட்சியாக இந்த மக்கள் தான் வர முடியும். இந்த மலையக தமிழர் குறிப்பாக இந்திய வம்சாவளி தமிழர்கள் அரசியல் ரீதியாக ஒரு பெரிய லெவலில் அதிகாரம் செலுத்தக்கூடியவர்களாக வந்திருப்பாங்க. அதை உடைக்கிறதுக்காக தான் திட்டமிட்டு 64 இந்த ஒப்பந்தத்தை போட்டாங்களோ அப்படி எங்களுக்கு தோன்றியது. ஆமாம். ஸோ அது வந்து அங்கே பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது தொடர்பான தொழிற்சங்க தலைவர்கள் பல்வேறு அமைப்புகளை பார்த்தோம். அதில் குறிப்பாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இலங்கையில் இருக்கிறது. அதுவுடைய இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் முதல்வர், அப்புறம் கொஞ்ச காலமாக வந்து கவர்னராக இருந்தார். இன்றைக்கி அந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய கட்சியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய செந்தில் தொண்டமானையும் நான் நேரடியாக போய் பார்த்தேன். அவருக்கு இங்கே நம்ம மக்களுடைய கோரிக்கைகளையும் வந்து முன் வச்சோம். ரொம்ப அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு அக்கறை எடுத்து இந்த பிரச்சனை வந்து ஒரு சர்வதேச பிரச்சனை, இது இலங்கை அரசும் சரி இந்திய அரசும் சரி இதில் வந்து பொறுப்பாக செயல்படணும். அதே மாதிரி வந்து இந்த மக்களுடைய உரிமை வந்து 64ல் மீறப்பட்டிருக்கு, இது வந்து ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாற்றணும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் மாதிரி ஒரு ரொம்ப முனைப்பு காட்டினார். அந்த வகையில் அவருக்கு நம்ம பெரிய லெவலில் எங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு உற்சாகத்தை வந்து அளிச்சது. அதனால் அந்த செந்தில் தொண்டமானை பார்த்தேன். அது மாதிரி பல தலைவர்களை வந்து நான் வந்து அங்கே பார்த்தேன், நேரடியாக பார்த்தேன். இன்னொன்று அந்த ஒரு சர்வதேச மாநாடு கண்டியில் நடந்தது. அந்த கண்டியிலையும் மலையகத்திலிருந்து ஈழத்திலிருந்து பல்வேறு தலைவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க. அதனால் அவர்களெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்பட்டது. அது ஒரு நல்ல அனுபவம். அதுக்கப்புறம் குறிப்பாக நான் வந்து மன்னார் வந்து ஈழத்தில் ஒரு பகுதி, அங்கே போனேன். அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. கிடைக்கும்போது என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டுடைய மீனவர்கள் குறிப்பாக அங்கே வந்து இந்த மடிவலை போட்டு அந்த பகுதிக்கு போய் இவங்க மீன் எப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர்கள் பகிர்ந்து கொள்ளும்போது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதே நேரம் ஒரு பெரிய வேதனையாகவும் இருந்தது. ஏன்னா 30 ஆண்டுகளாக அந்த ஈழப்பகுதியில் மன்னார் போன்ற பகுதிகளில் அந்த மக்கள் போரில் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி தான் அவன் கடலுக்கு போயிட்டுருக்கான்.
அவனுக்கு பிரதானம் வந்து அந்த கடலில் ஏதோ கிடைக்கிற 4 மீன் தான். அந்த மீனையும் நம்ம ஆளுக போய் அள்ளிக்கிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு இடத்துல நான் போய் பார்த்தேன், கிட்டத்தட்ட 120க்கு மேற்பட்ட இந்த மடிவலை போடக்கூடிய அந்த பெரிய பெரிய டாலர் வந்து ஒரு இடத்துல பிடிச்சி போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட ஒவ்வொன்றுக்கும் வந்து 3 கோடி 4 கோடி ரூபா பெறுமதி இருக்கும் இந்திய அளவில். இலங்கை அரசுனா 10 கோடிக்கு மேலே வரும். அவ்வளோ போட்டையும் பிடிச்சி வச்சுருக்காங்க. இலங்கை அரசாங்கம் வந்து பிடிச்சி ஒரு இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு டாலர் வந்து இங்கே வந்தது அப்படின்னா 10 குடும்பத்துடைய வாழ்க்கை அழிஞ்சு போகுங்க. இன்றைக்கி எங்களுக்கு மீனே இல்லாமல் நாங்கள் இந்த மீனே இனிமேல் பிடிக்க முடியாது, இனி மீன் கிடைக்காதனால வேறு தொழிலை நோக்கி போக வேண்டிய ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் தமிழ்நாட்டிலுடைய மீனவர்கள்ட்ட இதை பற்றி பேசுங்க. நாங்கள் ஒன்றும் சிங்களவர்கள் கிடையாது, நாங்கள் தான் ஒரிஜினலாக தமிழ்நாட்டு கூட இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவு தமிழர்கள். எங்களுக்காக எவ்வளவோ குரல் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஏன் எங்கள் பகுதிக்குள்ளே வந்து இதை பண்ணுறாங்க அந்த மாதிரி அவங்க கேள்வி எழுப்புனாங்க. அப்போ நான் கேட்டது, இல்லைல்ல அவங்க கச்சத்தீவு வந்து உங்களுக்கு கொடுத்தனால தான் இந்த மாதிரி வந்து வர்றாங்க, கச்சத்தீவு அவங்க கையில் இருந்தால் வரமாட்டாங்க, கச்சத்தீவுக்கு வரலை, நீங்கள் வந்து பாருங்கள் எங்கே வந்திருக்காங்கன்னு பாருங்கன்னு என்னை கூப்பிட்டு போய் காட்டினாங்க. ஒரு மன்னாரில் பேசாலைங்கிற ஒரு பகுதியில் நம்முடைய போர்டு ஒரு 11 போர்டு அந்த கரையில் வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. அப்போ இது வந்து அவங்க சொல்லும்போது தெளிவாக புரிஞ்சுருக்காங்க, மீன் பிடிக்கிறதுல நம்ம பாரம்பரிய மீனவர்கள் இங்கே இருக்காங்க, அவங்க அவ்வளோ தூரம் போகிறதில்ல. இதை வியாபார ரீதியாக பெரும் பணக்காரர்கள் இந்த மாதிரி டாலர் வச்சுக்கிட்டு இவங்களை கூலிகளாக வச்சுக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் புரிந்து கொண்டு இந்த மாதிரி மடிவலை போடுறது, இந்த இது போடுறதை வந்து தடுக்கிறதுக்கு இங்கே வந்து முயற்சி எடுக்கலைன்னா அந்த மக்களுக்கு மீண்டும் நம்ம ஒரு பெரிய தொல்லையை கொடுக்குற மாதிரி ஆகிரும். அது இத்தனைக்கும் அவர்கள்லாம் தமிழர்கள், நாமளும் தமிழர்கள். அப்போ நம்ம தமிழருக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தமிழ்நாடு, அப்புறம் ஏன் போய் அந்த மக்களுடைய வாழ்வு ஆதாரத்தை நம்ம வந்து அழிக்கணும்? ஒரு போட்டு உள்ளே வந்ததுன்னா 10 பேருடைய வாழ்க்கை போயிடும்ங்கிறாங்க அவங்க. அது நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த வகையில் அப்படி ஒரு போட்டு இல்லை, அது என்னன்னா அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அந்த வலை மடிவலை அப்படிங்கிறது உலகத்தில் எப்படி வந்ததுன்னா 2ஆம் உலக யுத்தத்தில் கடலில் கொட்டின வெடிமருந்துகள்லாம் அப்படியே அள்ளி எடுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது. சரி, அதை போட்டாங்கன்னா அப்படியே எல்லாம் அள்ளி வறண்டி கொண்டு வந்து சேர்த்துரும். அந்த வலையை தான் பயன்படுத்துகிறாங்க இவங்க. ஸோ அதனால் இவங்க போட்ட நண்டுக்கு போடுறது, மீனுக்கு போடுற வலை எல்லாம் இவங்க வந்து அப்படியே அதில் கொண்டுக்கிட்டு போகிறது. அப்போ மொத்தமாக அது ஒரு தடவை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மீனே இல்லாமல் போயிடும் அந்த பகுதியில். அப்போ மீன் உருவாகிறதுக்கு 2-3 வருடங்கள் ஆகும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய, ஏன்னா அந்த அவங்களுக்கு மீன் பிடிக்கிறது தவிர வேறு தொழிலே இல்லை. நமக்கு வேறு தொழில் இருக்குது. பொதுவாகவே மீனவர்களுக்கு மீனை நம்பி தான் வாழ்கிறாங்க. அதனால் அந்த இலங்கை குறிப்பாக தமிழ் மீனவர்கள் அந்த பகுதியில் மீனை நம்பி இருக்காங்க. அதனால் அந்த போரில் தொடர்ந்து எல்லாரும் சில பேர் கை போய் கால் போய் குடும்பங்களை இழந்து இன்றைக்கி அவன் தொழிலுக்கு போகும்போது தொழிலே பண்ண முடியல அப்படின்னா அவனுடைய மனவேதனை, அவன் குமுறுறதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இங்கே இருக்கக்கூடிய மீனவ சங்க கூட இதை பற்றியெல்லாம் பேசணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அது ஒரு பெரிய தாக்கத்தை அங்கே இருக்கக்கூடிய சிங்களவர்கள் மேலே விட தமிழ்நாட்டு மீனவர்கள் மேலே இவ்வளோ இது இருக்கு. ஆமாம், நான் போயிருந்தப்போ அங்கே இருக்கக்கூடிய மன்னாரில் இருக்கக்கூடிய மீனவர்கள் ஒரு கூட்டம் போட்டு என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டு மீனவர்கள் வர்றத இலங்கை கடற்படை உடனே தடுக்கணும், தடுக்கலைன்னா அவர்களை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணி அவங்கள இது பண்ணுங்கன்னு சொல்கிற அளவுக்கு பேட்டியெல்லாம் ஓடுனது. அப்போ நம்மளும் கூட என்ன இதில் வந்து கேட்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்முடைய இந்திய கடற்படைங்கிறது மிகப்பெரிய ஒரு படை. ஏன் அந்த படை இந்த பார்டரில் நிற்கக்கூடாது? இவங்க நம்மளால தப்பி போனாங்களா கூட இந்த பக்கம் விரட்டி விடலாம்ல, போகாதுன்னு சொல்லல, பண்ணுறாங்களே இல்லை. அப்போ நம்முடைய கடல் படை என்ன பண்ணுது? என்ன இலங்கையுடைய கடற்படை ரெண்டும் சேர்ந்து எப்போதுமே அந்த எல்லையில் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று நம்ம என்ன சொல்கிறோன்னா, மீனவர்கள் மீன் பிடிக்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமை. அப்போ யாருடைய எல்லையில் பிடிக்கணுமோ அங்கே தான் பிடிக்கணும். அதை விட்டு எல்லாரும் எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறது அது வந்து சரியாக இருக்காதுல்ல. அது அப்போ அது கொள்ளையடிப்பது அப்படின்ற மாதிரி தான் ஆகிப்போகும். ஸோ அதனால் அவங்க சொல்கிறது இன்னொன்று, இலங்கையில் பெரிய இன்றைக்கி ஒரு சவால் வந்து போதைப் பொருள். ஒரு 10 போர்டு வந்தானே ஏதோ ஒன்றில் ஏதோ ஒரு போதை இது வந்து வந்துடுது உள்ள. அப்போ இலங்கை முழுவதுமே இளைஞர்கள் மத்தியில் இந்த போதை வஸ்துக்கு உள்ளாகி பல அது சமூக சீரழிவை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை தடுக்கணும்னா, ஏன்னா சுற்றி கடல், அந்த கடல் வழியாக தான் அந்த நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான பொருள்லாம் வந்து இறங்குது. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசுக்கு அது ஒரு பெரிய சவால், அதை தடுக்கிறது.
ஸோ அதனால் அரசு வந்து பேலன்ஸ் பண்ணி எல்லா பக்கம் பேசுகிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் முல்லைத்தீவுக்கு இலங்கையுடைய ஜனாதிபதி நேரடியாக போயிட்டு வந்தார். இந்த பிரச்சனைகள்லாம் அவர் உள்வாங்கினார், அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அவர் போயிட்டு வந்த பிறகே சொன்னது, நிறைய பெரிய லெவலில் வளர்ச்சி பணிகள் வந்து அந்த மன்னார், யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை மக்கள் வந்து இந்த பகுதிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கலாம் அவர் கேட்டிருக்காரு. அதனால் அந்த சம்பவம் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை அங்கே வந்து ஏற்படுத்தினது. மற்றபடி இலங்கை முழுவதும் நம்ம போகும்போது ஒரு பசுமையான நாடு, அது வளமான நாடு. அந்த நாட்டில் நம்ம என்னென்னா, இப்போ கூட இந்த அரசும் கூட வெளிநாட்டு முதலீடு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதை விட அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி அந்த நாட்டு மக்களுக்கான உணவு, அந்த மக்களுக்கான சுகாதாரம், அந்த மக்களுக்கான கல்வியை உருவாக்குறதுல அதிக கவனம் செலுத்தினாங்க அப்படின்னா அது ஒரு செல்வ செழிப்பு உள்ள நாடாக மீண்டும் அது மாறும். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்ம மக்களை விட ஒரு அளவுக்கு நல்லா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் அந்த பல்வேறு இடங்களுக்கு போய் பார்க்கும்போது ஒரு அருமையான நாடு, நல்ல ஒரு கிளைமேட் உள்ள ஒரு நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் இணைந்து வாழணும். அதே மாதிரி அங்கே என்னென்னா, இந்த இனம் அப்படிங்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லா மக்களும் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இருக்கு. அதுவும் நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக அங்கே வந்து அமைஞ்சது. இனியும் கூட தொடர்ந்து நம்ம வந்து இனவாதம் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை அப்படிங்கிறத சிங்கள பேரினவாதிகள் இன்றைக்கி உணர்ந்திருக்கதை அங்கே வந்து பார்க்க முடிஞ்சது. இந்த இனவாதம் பேசுகிறதுனால தான் சிங்கள உழைக்கும் மக்களும் சரி, தமிழ் உழைக்கும் மக்களும் சரி, முஸ்லீம் உழைக்கும் மக்களும் சரி இந்த பாதிப்புக்கு உள்ளானோம். அதனால் நம்ம இனிமேல் எல்லாரும் இணைந்து சமஷ்டியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அங்கே வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ மிகப்பெரிய சமீபத்தில் பேசப்பட்டது அதோட பொருளாதார சீர்குலைவு. அது எப்படி நிலைமை இருக்குதுங்க இப்போ இந்த அரசாங்கம் வந்தவரை? ஆமாங்க, அது ஒன்றுமே இல்லாமல் திவாலாகி போய் அந்த நாடு வந்து கடைசியில் இவர்களுடைய கைக்கு இப்போ வருது. இவர்கள் வந்து முழுக்க முழுக்க இடதுசாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி வந்திருக்காங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டு வராங்க. அப்புறம் அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து ஊழல். அந்த பழைய பெரிய பழந்தின்ன நரிகள் வந்து அங்கே இருந்தது. அவர்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. மக்கள் நினைச்சா, ஒரு மக்களுக்கான ஒரு அரசு நினைச்சா இதெல்லாம் அம்பலப்படுத்த முடியும், அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பண்ணுது. அது நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. இருந்தாலும் கூட சட்டம் எல்லாருக்கும் சமம் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது எடுக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு எல்லா இதுவும் வந்து கிடைக்கணும், வேலை வாய்ப்பு கிடைக்கணும், வருமானம் இருக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுக்கப்பட்டிருக்கு. அது முழுமையாக இன்னும் போகலை. அது ஒரு ஆண்டில் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது தொடர்ந்து. அது மாதிரி சர்வதேச சவால்கள் இருக்கிறது. IMF, இன்னும் WTO போன்ற ஒப்பந்தங்கள்லாம் கூட அவங்களுக்கு பெரிய நெருக்கடியை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் அவங்க சரி பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனாலும் முன்னை விட இப்போ இலங்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ராஜபக்சே குடும்பத்தை பற்றி என்ன பேசிக்கிறாங்க? எல்லாம் எங்கே இருக்காங்க? இல்லை, அவங்க என்னென்னா, குறிப்பாக ராஜபக்சே குடும்பத்தை ஒட்டி அவங்க என்னன்னு கேட்டால், அவங்க அந்த நாட்டில் அவங்களால தான் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையே. அந்த நாட்டில் அவங்க வந்து முழுக்க இனவாதத்தை கையில் வச்சுக்கிட்டு சிங்கள மக்களை ஏமாற்றி தமிழ் மக்களை ஒடுக்கி அவர்கள் செல்வ செழிப்பத்தோடு இருந்தாங்க. அது இன்றைக்கி அம்பலமாகி இருக்கிறது. அதனால் இந்த அரசு அந்த குடும்பங்கள் மீது கை வைக்கும்போது மக்கள்கிட்ட பெரிய எதிர்ப்பு இல்லை, அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அங்கே இருக்கக்கூடிய இவர்கள் கூட சேரக்கூடியவர்களாம் இன்றைக்கி ஒன்றா சேர்ந்து அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. அதெல்லாம் போக தான் தெரியும். எப்படி ஜார்மனோட ஆட்சியில் பிரெஞ்சு புரட்சி வந்த மாதிரி ஜார்மன்னு நினைக்கிற மாதிரி ஸ்ரீலங்கானா ராஜபக்சே குடும்பத்தை நினைக்கிற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி அந்த எப்போ அங்கே நடந்தாலும் ரணிலுடைய ரோல் முக்கியமானது இலங்கையில். ஏன்னா அவர் அந்த மனித படுகொலையும் சரி, அங்கே நடந்த பல்வேறு மனித உரிமைகளும் சரி, இல்லைன்னா அந்த நாட்டை அப்பப்போ வந்து முன்னுக்கு வந்து அந்த நாட்டை நடத்துகிறோன்னு சொன்னதுலையும் சரி, அவருடைய பங்கு முக்கியமானது. ஸோ அதனால் அவர் மேலேயே அவங்க கை வச்சாங்க. நீங்கள் பண்ண தப்பு, நீங்கள் பண்ணது ஊழல் அப்படின்னு. அப்போ அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை வந்து உருவாக்கியிருக்கு. ஏன்னா அவர் மேலே யாரும் அப்படி பண்ண முடியாதுன்னு நினச்சாங்க, இவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் சட்டம் எல்லாத்துக்கும் சமம் அப்படிங்கிறத இலங்கையில் வந்து மதிச்சிருக்காங்க. அது கரெக்டாக போகுதுன்னு நினைக்கிறோம். எந்த அளவுக்கு அந்த இலங்கை ஆட்சியை வந்து அந்த புத்த பிட்சுகள் கையில் தான் இருந்தாங்க. இன்றைக்கி அதோட நிலவரம் எப்படி இருக்குது? ஏன்னா இடதுசாரி அரசாங்கம் அமைஞ்சிருக்குதுங்கிறாங்க. அது எப்படி போயிட்டுருக்கு?
இல்லை, அவங்களுடைய ஆதிக்கம் இருக்கு. இருந்தாலும் மக்கள் இன்னைக்கு அவர்களையே நம்ப தயாரா இல்லை. இந்த மதவாதிகளை நம்பி இனிய இலங்கை மோசம் போகிறதுக்கு அவங்க யாரும் விரும்பலை. ஸோ அதிலிருந்து சிங்கள மக்கள் கொஞ்சம் விடுபட்டு இருக்காங்க, மீண்டு வராங்க. ஆனால் அது மீண்டு வரக்கூடாதுங்கிறதுல பழைய பழமைவாதிகள் அப்படியே அதை எப்படியாவது கட்டி காக்கணுங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இப்போ யாழ்ப்பாணத்தை சொன்னீங்க. இப்போ யாழ்ப்பாணம்ங்கிறது அதோட இயற்கை புவியியல் அமைப்பை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, யாழ்ப்பாணம் கிட்டத்தட்ட வந்து நம்ம ராமேஸ்வரம் மாதிரி தான். அதோட ஒரு பகுதி தான் அது. அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் சுற்றி கடல். அது ஒரு தீவு. பல கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தீவுகள், சின்ன சின்ன தீவுகள் அவங்களுக்கு வந்து குட்டி குட்டி தீவுகள் இருக்கிறது. அங்கே விவசாயமும் இருக்கிறது, நெல் அந்த மாதிரி இருக்குது. ஆனால் பெரும்பாலும் மீன் தான் அவங்களுக்கு. மீன் பிடிக்கிறது தான் முக்கியமான தொழில். ஸோ அது இந்த நடுப்பகுதி வந்து மலைநாடு, மலைப்பகுதி, நீலகிரி மாதிரி மலை. அந்த மலைப்பகுதியில் தான் தேயிலை தோட்டங்கள், காப்பி. இப்போ அதில் தமிழர்கள் தான் பெரும்பாலும் இருக்காங்க. ஆமாம், அந்த பெரும்பாலும் வந்து தேயிலை தோட்டங்கள், காப்பி தோட்டம், ரப்பர் தோட்டங்களில் இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் தான் இருக்காங்க. ஒன்றும் ஈழத்தமிழர்கள் கிடையாது. இது புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஈழத்தமிழர்கள் வேற, இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் வேற. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். அதனால தான் இங்கே பெரும்பாலும் மலையக புலம்பெயர்ந்து போனவங்க தான் மலையக. ஆமாம், வெள்ளைக்காரர்கள் இங்கிருந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த காலத்தில். அதில் பாதி தான் நம்மளுக்கு பிரித்து இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க. இங்கேயும் அங்கேயும் ஒரே நிலமை தான். ஆனால் இதை பற்றி தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் பெருசாக பேசுறது இல்லை. இப்போ மலையக தமிழர்களை மொத்தமாக நம்ம எடுத்துக்கணும்னு சொன்னாங்களா? அப்போ எப்படி சொன்னாங்க? 1964 சினிமாவோ சாஸ்திரி ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த லால் பகதூர் சாஸ்திரியும் சினிமா பண்டாநாயக்காவும் சேர்ந்து 64 ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் போட்டதுக்கு அடிப்படையான காரணமே இலங்கையில் இந்த இந்திய வம்சாவளி மலையக தமிழர்கள் அவர்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி பெற்று வர்றது சிங்கள பேரினவாதத்துக்கு பெரிய ஆபத்து. ஏன்னா இவர்கள்லாம் பெரும்பாலும் வந்து எல்லா தொழிற்சங்கங்கள்லேருந்து வரவங்க, எல்லாம் சமத்துவம் அதை விரும்பக்கூடியவர்கள். ரெண்டாவது, இலங்கையுடைய ஆட்சியில் இவருடைய பங்கு முக்கியமானது. ஸோ அதனால் இவர்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும்னு அவன் பிளான் பண்ணி, குறிப்பாக இந்தியா மிகப்பெரிய நாடு, இந்த நாட்டையே ஒரு வழி பண்ணி அவங்க பிரித்து விட்டாங்க. நம்ம நாடு ராஜதந்திரம் அது இதெல்லாம் பேசுவோம், இவங்க அதெல்லாம் விட்டுட்டு அந்த மக்களை இங்கே கூட்டு வராங்க. நேரு அவர்கள் இதில் ரொம்ப சீரியஸாக அவர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டு மக்கள் தான், அவர்கள் அங்கேயே வாழணும், அவர்கள் இந்தியாவுக்கு திரும்ப வர வேண்டியது இல்லைங்கிறதுல ரொம்ப உறுதியாக நேரு இருந்தார். அதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. அதோடைய விளைவு தான் இங்கே வந்தது. இப்போ இங்கே வந்தவர்களுக்கு இங்கேயும் சரியான வாழ்க்கை கிடைக்கல, அங்கே இருக்கவங்களுக்கு அங்கேயும் சரியான வாழ்க்கை கிடைக்கல. இப்படி ஒரு 200 ஆண்டுகளாக இந்த மக்கள் ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட செமி போண்டஸ்ன்னு சொல்லுவோம், அரை கொத்தடிமைகள் அந்த மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால தான் தமிழக அரசுக்கிட்ட நாங்கள் கேட்குறோம், 1964 ஒப்பந்தம் போட்டு இங்கே வந்தபோது இந்தியாவுக்கு வரக்கூடிய அத்தனை மலையக தமிழர்களுக்கும் ஏகப்பட்ட மறுவாழ்வு பண்ணணும்னு உத்தரவாதம்லாம் கொடுத்தாங்க. எதுவுமே ஒழுங்காக நடக்கலை. அதில் ஒன்று அரசு தேயிலை தோட்ட கழகம். அது இன்னைக்கு 60 ஆண்டுகள் ஆச்சு. நல்ல வருமானம் கொடுத்தது அந்த தேயிலை தோட்டங்கள். இன்றைக்கி அதில் பாதியை க்ளோஸ் பண்ணி காடாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. மக்களை வெளியேற சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க. நாங்கள் அதனால தான் தமிழக முதல்வர்கிட்ட கேட்குறோம், உங்களுக்கு அது நஷ்டம், அந்த எஸ்டேட் நடத்த முடியலன்னா இந்த மக்கள் 200 ஆண்டுகளாக தேயிலை தோட்டங்களில் உழைக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே 60 வருஷம் ஆச்சு. திருப்பி அவர்களை வெளியேற்றாதீங்க, அவர்களுக்கே அந்த நிலத்தை கொடுங்க. அவர்கள் அதை கூட்டுறவு அடிப்படையில் அவர்களே அந்த எஸ்டேட்டை நடத்துவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேயிலை ஒட்டி நல்லா தெரியும். அப்போ அது ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். அது கலைஞர் கருணாநிதியுடைய மகன் இன்றைக்கி இருக்கார், அவர் மலையக தமிழர்களுக்கு நிலம் கொடுத்தாரு அப்படின்னா அது வரலாற்றில் மிகப்பெரிய பதிவு. அதை பண்ணணுன்னு தான் தொடர்ந்து நம்ம கேட்டுட்ருக்கோம். நீங்கள் இன்னும் எஸ்டேட் கூலியாகவே அவங்கள வைக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய சந்ததி அந்த தொழிலை விரும்பவும் இல்லை. சரிங்களா? அது போய் அங்கே வந்து இந்த மாதிரி வேலை செய்யணும்னு அவன் யாரும் விரும்பலை. அதனால் அதை அவர்கள் கையில் கொடுத்தா அவர்களுக்கு தேவையான பயிர்களை போடுறதும் அதை நவீனப்படுத்துறதும் அவர்கள் பண்ணுவாருங்க. கூட்டுறவு அடிப்படையில் அதை ரொம்ப வெற்றிகரமாக நடத்துவாங்கன்னு கோரிக்கை வைக்கிறோம். இலங்கையிலும் இதே கோரிக்கை தான். நீங்கள் எங்களுக்கு நிலத்தை கொடுங்க, காணி கொடுங்க, வீடு கட்டுறதுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு நிலம் கொடுங்க, நாங்கள் எங்கள் சொந்த நிலத்தில் உழைச்சி நாங்கள் பொழைச்சிக்குவோம். அதான் இறையாமை. அது செய்யாமல் நீங்கள் கூலியாகவே வைக்கிறது அப்படிங்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்படிங்கிறதா எங்களுடைய வாதமும் சரி, இந்த மக்களுடைய கோரிக்கையும் சரி. இப்போ இவங்களை பேசுகிற மாதிரி ராஜபக்ச குடும்பம், இப்போ விடுதலை புலிகள் பிரபாகரனை பற்றின பேச்சுகள் இருக்கா?
இல்லை, அவருக்கு ஒரு பெரிய மரியாதை வந்து அந்த பகுதியில் எல்லா பகுதியிலையும் மக்கள் மத்தியில் இருக்குது. இருந்தாலும் அவர் போனது அப்படிங்கிறது ஒரு பேரு இழப்பாக தான் அந்த பகுதி மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஆனால் போனதாக தான் நம்புறாங்க. இந்த மாதிரி ஒன்றும் சாகலை அப்படின்றலாம் சொல்கிறது இல்லை. அதெல்லாம் அங்கே இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப தெளிவாக அவரை வந்து அப்படியே விரட்டி விரட்டி போய் கடைசியாக வந்து எல்லாத்தையும் ஒன்றெல்லாம் பண்ணிட்டாங்கிறது தான் தகவல். ஆனால் அவங்க மேலே அந்த அந்த பிரியம் இதெல்லாம் இன்னும் இருக்கு. ஒரு பெரிய தலைவர், அவர் ஒரு பெரிய கண்ட்ரோலில் அந்த ரொம்ப காலமாக அந்த பகுதியை வச்சுருக்காரு. இப்போ அதன் பின்னணியில் விடுதலை புலிகள் பின்னணியில் ஸ்ரீலங்காவில் போரெல்லாம் நடந்தபோது எல்லாம் உலகம் பூரா விரவி கிடந்த தமிழர்கள் திரும்ப இலங்கைக்கு வரணும் அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் இருக்குங்க. இல்லை, அது வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றுக்கணக்கான அகதிகள் முகாம் இருக்குது. அந்த முகாமில் ஈழத்திலிருந்து வந்த அந்த தமிழர்கள் அகதிகளாக இருக்காங்க. இன்னும் அகதிகளாக தான் இருக்காங்க. 30-35 வருஷம் ஆச்சு. ஆனால் அவர்கள் இன்னைக்கு இலங்கைக்கு போக விரும்பலை. இந்தியாவில் எங்களுக்கு குடியுரிமை கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இரட்டை குடியுரிமை இலங்கையிலையும் இந்தியாவிலையும் கிடைக்கிற மாதிரி இந்த மக்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறாங்க அவங்க. சரி. ஸோ அதனால் இந்தியாவில் இங்கே முகாமில் எவ்வளவு சிரமங்கள் அப்படிங்கிறது இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கவங்களுக்கே போக அங்கே விரும்பலை. வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆனவங்க நல்ல வளர்ந்த நாடுகள் இருக்கிறவங்க, வளர்ந்த நாடுகள், ஐரோப்பா நாடுகள் இருக்கான், அவன் எப்படி திருப்பி போவான்? சும்மா பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேணாம் அங்கே அதை பண்ணுவோம். அதுதான் ஒரு பெரிய முரண். இப்போ என்னென்னா, என்னுடைய ரத்த உறவுகளெல்லாம் அகதிகளாக இந்தியாவில் இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்குது. என்னுடைய ரத்த உறவுகளெல்லாம் உலகம் பூரா வளர்ந்த நாடுகளுக்கு போயிடுச்சு. ஆனால் அங்கேயே அந்த தாய் மண்ணை நம்பி அங்கே இருக்கிறவங்களுக்குள்ள தன்னோட உறவுகள்லாம் இங்கேயே வராதாங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? இல்லை, அதெல்லாம் அந்த ஏக்கம் இருக்குது. அதில் என்ன பார்க்கணும், இதெல்லாம் வர்க்க முரண்பாடு தான். நீங்கள் யார் போயிருப்பா ஐரோப்பா நாடுகளுக்கு? வசதி படைத்தவர்கள்லாம் ஓடி போனாங்க. சரிங்களா? ஆமாம், ஒன்றும் இல்லாதவன் ஒன்று முகாமில் வந்தான், இன்னொன்று அந்த நாட்டிலே இருக்கான். நீங்கள் அந்த முள்ளிவாய்க்காலில் நடந்த படுகொலையெல்லாம் கூட நீங்கள் பெரும்பாலும் இறந்தவர்கள் யார்? ஏழை எளிய, குறிப்பாக மலையக தமிழர்கள். இந்த வரலாறுலாம் இன்றைக்கி பெருசாக வந்து பேசப்படலை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, வசதி இருக்கிறவன் வெளிநாடுகளில் போய் அவன் பொழைச்சிக்கிட்டான். ஒரு வசதி இல்லாதவன் அங்கேயே தான் இருக்கிறான். அப்போ இதில் வந்து இந்த நம்ம பார்க்குற மாதிரி நம்ம தமிழர்கள் நம்ம உறவு அப்படி பார்க்கறதுக்கு பதிலாக அந்த வர்க்க முரண்பாடு வந்து இருக்குது. ஏழை தான் எங்கே இருந்தாலும் ஏழை தான், அகதி தான், அப்படி தான் இருக்கிறான். ஏன்னா இந்த வெளிநாடுகள் இருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கே இருக்கக்கூடிய அகதிகளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க தமிழ்நாட்டில். இப்போ இவ்வளோ மலையக தமிழர்கள் இன்னைக்கும் அரை கொத்தடிமைன்னு சொல்கிறோம், அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. யார் பண்ணுறாங்க? இலக்கியம் வரலாறு எழுதுறதெல்லாம் சும்மா பொய் தானே. அப்போ இல்லை, அப்படி இப்போ நான் என்னுடைய பார்வை அதை பார்க்கும்போது என்னட்டா, வசதி இருக்கவெல்லாம் போயிட்டான். வசதி இருக்கிறவன் வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வர்க்க முரணோட வச்சுக்கிட்டு, ஆனால் இந்த ஏழைகளுக்காக இறங்குற மாதிரி, அகதிகளுக்காக இறங்குற மாதிரி எழுத்துக்களால் எழுதுறத வந்து நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அது என்னென்னா, நீங்கள் வந்து எழுதுறதும் பேசுகிறதும் ரொம்ப ஈஸி. ப்ராக்டிக்கலாக யார் செயல்பாட்டில் இருக்கிறா, யார் இறங்கி இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார், இவர்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள் யார்? அதனால தான் நம்ம இன்றைக்கி வந்து அனுராவை வந்து ரொம்ப மதிக்கிறோம். அவர் ஒரு சாதாரண ஏழை குடும்பத்திலிருந்து போராட்ட களத்திலிருந்து எல்லா போராட்டத்தையும் பார்த்து அதிலிருந்து வந்த ஒரு ஜனாதிபதி அந்த நாட்டில் இன்றைக்கி இருக்கார். அப்படின்னா அவர் வந்து எங்கேயும் ஓடலை, அங்கே தான் இருக்கார். இல்லைன்னா அவர் சொத்து பத்து சேர்த்து பெருசாக குவிக்கலை. அப்போ நீங்கள் அந்த ப்ராக்டிக்கலாக இருக்கிற ஆளுகளுக்கு இன்றைக்கும் அங்கே மரியாதை இருக்கிறது. இன்றைக்கும் கூட அங்கே மக்கள் தலைவர்கள் இருக்காங்க, பல பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இன்றைக்கும் கூட மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது. அவர்கள் தான் அந்த மக்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறாங்க, வெளியே போனவர்கள் கிடையாது. இப்போ போரில் மடித்தவர்கள் எத்தனை பேர்னு ஏதாவது ஒரு பேச்சு அங்கே உண்டா? எவ்வளோ பேர் இருப்பாங்கன்ட்டு? ஆமாம், அது பல லட்சம் பேர் வந்து இறந்துருக்காங்க. ஆமாம், லட்சக்கணக்கில் இறந்துருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் கேள்வி கேட்பாடே இல்லை. இல்லை, அதை பற்றி சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க மக்கள் வந்து. ஒரு நம்மக்கிட்ட பழகக்கூடிய நண்பர்கள் ஒரு 10 பேரை பார்த்தோம்னா அதில் 5 பேர் 6 பேர் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எல்லாம் போரில் இறந்துட்டாங்க, பல பேர் காணாமல் போயிட்டு. இருக்கிறவங்களுக்கு இணையான ஈக்குவலான ஆளுக போரில் இறந்துருக்காங்க. இப்போ தமிழர்கள் சுமார் எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு ஒரு கணிப்பு இருக்கு? இல்லை, தமிழர்கள் குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு மேலே மொத்தமாக இருப்பாங்க. எந்தெந்த பகுதிகளில் இப்போ வாழ்கிறாங்க? ஏதாவது ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதினா ஏதாவது ஆயிடுச்சா முதல் இருந்ததுக்கு? இல்லை, எல்லாம் அவங்களுக்கான நிலங்கள் இருக்காங்க. நிறைய கொஞ்சம் நிலங்கள் இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்னும் அதெல்லாம் மீட்டு இந்த மக்களுக்கு கொடுக்கணும். அதான் அந்த மக்களுடைய போராட்டமே. ஸோ அதனால் மக்கள் வந்து அங்கங்கே இருக்கிற மக்கள் அப்படி இப்படி இருக்காங்க. சிங்கள மக்கள் இந்த நிலைமையை கொஞ்சம் உணர்ந்துருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கு இங்கே ஈழத்தில் நடந்த இதெல்லாம் வந்து சுத்தமாக மறைக்கப்பட்டது. வந்தால் நம்முடைய எதிரி,
ஈழத்தமிழர்களால தான் இலங்கை இப்படி ஆச்சின மாதிரி ராஜபக்சேவுடைய குடும்பம் சொன்னது. அது இல்லை. அது ஒரு பிரச்சாரமா பண்ணிட்டாங்க. அதனால தான் அந்த அந்த கலவரமே, இந்த ராஜபக்சேக்கு எதிராக நடந்த கலவரமே சிங்கள மக்கள் வந்து ஒரு வீதியில் ஏன் இறங்கினானே, நீ இவ்வளோ நாள் ஈழன்னு, இப்போ போர் முடிஞ்சு 10 வருஷம் ஆகி போச்சு, நீ என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. அப்போ நீ தான் அதுக்கு காரணம்னு தான் விரட்ட ஆரம்பித்தாங்க. அந்த உணர்வு வந்து இன்னைக்கு வந்து அதிகமாகிருக்கு. இப்போ ஏறத்தாழ சிங்கள அந்த இன வேற்றுமை, இன வெறிங்கிறது வந்து அது அமுங்கிருச்சு ஓரளவுக்கு சிங்கள மக்கள் குறைஞ்சிருக்கு. சில பேர் அதை புரிஞ்சிருக்காங்க. அதுக்கான மனித உரிமை இயக்கங்கள், பல்வேறு அமைப்புகள் வந்து அதுக்காக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டும் இருக்காங்க. தமிழர்களுக்குள்ள தனி ஈழம், அந்த ஈழம் அப்படிங்கிற ஒரு பார்வை இன்னும் இருக்கா? அது மங்கி இருக்கா? இல்லை, அந்த மாதிரி கோரிக்கை வந்து அங்கே எந்த மக்களுமே சொல்லலை. சமஷ்டி ஆட்சி, அதாவது சுயநிர்ணய உரிமைங்கிறது எங்களுக்கு வேணும். சிங்கள மக்களுக்கு மாதிரி கேட்குறாங்க. சிங்கள மக்களுக்கு என்ன உரிமையெல்லாம் இருக்கிறதோ அத்தனை உரிமை எங்களுக்கு வேணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. அவங்க கேட்கறது அதை வந்து நம்ம இலங்கை தமிழர்னும் மலையக தமிழர்னு ஏதாவது பிரித்து பார்க்க வேண்டியது. இலங்கை தமிழருக்கு அந்த மாதிரி உரிமை கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. ரெண்டுக்குமே இல்லை. அவங்க தமிழராக தான் பார்க்குறாங்க. தமிழராக தான் பார்க்குறாங்க. ரெண்டு பேர்த்துடைய பிரச்சனை, மலையக தமிழர்கள் முழுக்க முழுக்க தோட்ட தொழிலாளிகள், அந்த அதை சார்ந்து வாழ்கிறவங்க. இவங்கெல்லாம் நிலம் சார்ந்து பாரம்பரிய விவசாயிகள் இவங்க. ஸோ அதனால் இவங்க பிரச்சனை வேறு, அவங்க பிரச்சனை வேறு. அப்போ என்னென்னா, அந்த பல்வேறு தேசிய இனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. அப்போது எல்லா தேசிய இனங்களுக்கும் சமமான உரிமை இருக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ அவங்களுடைய கோரிக்கை. ஓகே, நன்றி. நன்றி.